ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். மனிதனின் நிரந்தர தேடல். உடல் ரீதியான இச்சாசக்தி இச்சாசக்தியின் முதல் வெளித்தோற்றம் ஆகும். மானுடர்கள் பிறக்கும் போது இச்சாசக்தியின் ஆரம்ப வெளித்தோற்றம் குழந்தையின் முதல் அழுகை ஆகும். அது நுரையீரல்களை திறந்து சுவாசம் ஆரம்பிக்க வழிவகுக்கின்றது. ஆன்மாவானது பலவீனமான சிறிய குழந்தை உடலில் அடைபட்டிருப்பதை விரும்பவில்லை என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். அந்த வடிவத்தில் அதன் முதல் அனுபவம் அழுகையாகும். மனித வடிவில் மீண்டும் பல போராட்டங்களுக்கு உள்ளாக வேண்டும் என்று ஆன்மா உணர்ந்து கொண்டு அது கூறுகிறது. இறைவா, ஏன் என்னை மீண்டும் இங்கே வைத்தாய்? பிறக்கும் நேரத்தில் பல குழந்தைகளின் கைகள் கோர்த்தபடி உள்ளன. அவர்களது ஆன்மா இறைவனை இவ்வாறு தொழுத வண்ணம் பிரார்த்தனை செய்கிறது. ஓ பரம்பொருளை, இந்த பிறவியில் என்னை விடுவிப்பாய். இச்சா சக்தி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய காரணியாகும். அதன் சக்தி மூலம் நீங்கள் இறை ஞானத்தின் உச்சிகளை அடையவோ அல்லது அறியாமையின் மிக ஆழ்ந்த நிலைக்கு செல்லவோ முடியும். புதிதாக பிறந்துள்ள குழந்தையின் அழுகை உடல் ரீதியான இச்சா சக்தியின் வெளிப்பாடாகும். குழந்தையானது தான் உணரும் அசௌகரியத்தை அகற்ற இச்சிக்கிறது. பெரும்பாலானோர் அந்த குழந்தை பருவ நிலையிலிருந்து மேலெழவே இல்லை. அவர்கள் எந்த ஒரு அசௌகரியமானாலும் உடனடியாக அது நின்று விடுபட விரும்புவதுடன் தம்மை கவரும் எதையும் பார்த்த போதெல்லாம் அதற்காக அழுகிறார்கள். அது இல்லாது நம்மால் வாழ முடியாது என்பதால் அதை தாம் பெற்றதாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவ்வாறாக புலன்களால் அடக்கப்பட்டுள்ள இச்சாசக்தியானது உடல் ரீதியான இச்சாசக்தி புலன்களின் உத்தரவுகளை பின்பற்றுகின்ற தேக பிணைப்புடைய இச்சாசக்தி என அழைக்கப்படுகிறது. எந்தவிதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்துதல் பயங்கரமானதாகும். ஏனென்றால் அது இச்சாசக்தியை தேகத்திற்கு அடிமைப்படுத்தி விடுகிறது. அபின் பயன்படுத்திய ஒரு மனிதரை ஒரு சமயம் எனக்கு தெரியும். நாள் முழுவதும் ஒரு மயக்கத்தில் அவர் உறங்கி கிடப்பார். அந்த அடிமை தளத்திலிருந்து வெளிவர அவருக்கு பல வருடங்கள் பிடித்தன. போதை பொருளை உபயோகிப்பது மெய்ப்பொருளுக்கு எதிரான மாபெரும் பாவங்களில் ஒன்றாகும். குடியும் அதே மாதிரிதான். இரண்டும் இச்சாசக்தியின் அழிவிற்கு ஒப்பாகும். மகா ஞானிகள் அவைகளுக்கு எதிராக எச்சரித்துள்ளனர். எந்த சூழ்நிலையிலும் சபலத்திற்கு உட்பட உங்களை அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் மிக குறுகிய காலத்தில் நீங்கள் இழக்கப்பட்டு விடுவீர்கள். குடியும் போதை பொருட்களும் ஆன்மாவிற்கு எதிரான பாவங்கள். ஏனென்றால் அவை இச்சாசக்தியை முடக்கிவிடும். அது சக்தியின்றி ஆன்ம ஞானம் மற்றும் வீடு வேறு சாத்தியமாகா. அநேகர் உடல் ரீதியான இச்சா சக்தியால் பிணைக்கப்பட்டுள்ளனர். பிராணனை கட்டுப்படுத்தி அதற்கு மனித இயந்திரத்தை திறமையுடன் இயக்கும் ஆற்றலை தரும் அந்த சக்தியே வலிமையான பழக்கங்களான குடி அல்லது வெறுப்பு ஆகியவை ஆட்கொள்ளும் போது அழிக்கப்பட்டு விடுகிறது. அத்துடன் அவை நிலை பெற்று விட்டவுடன் அவைகளை வெல்வது கடினம். நீங்கள் எதிர்க்கப்படும் பொழுதெல்லாம் கோபத்தை காட்டும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வேறு வகையில் நடக்க விரும்பினாலும் அப்பழக்கத்தையே பின்பற்றுவீர்கள். பழக்கமானது சுவர்க்கத்தின் மிக உன்னத கொடையை, இச்சா சக்தியை, எதன் மூலம் உங்கள் சொந்த முக்தியை நாட முடியுமோ அதனை அழித்து விடுகிறது. விவேகம் இல்லையேல் இச்சா சக்தி பழக்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. கடவுளும் ஸ்வர்க்கமும் நம்மீது திணிக்கப்படுமானால் நாம் அவர்களது அடிமைகளாக இருப்போம். ஆனால் இறைவன் நமக்கு நல்லதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ, தீயதை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது நிராகரிக்கவோ செய்யும் சுதந்திர விருப்பத்தை தந்துள்ளான். இந்த தேர்வு செய்யும் பணிக்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் சக்திகள் விவேகம் மற்றும் இச்சா சக்தி ஆகும். உங்கள் இச்சா சக்தி மீது உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளதா அல்லது இல்லையா என்பதை கண்டுபிடியுங்கள். கெட்ட பழக்கங்களினால் உங்கள் இச்சா சக்தி பலவீனமுற அனுமதியாதீர்கள். உடல் ரீதியான இச்சா சக்திக்கு அடுத்து வருவது பழக்கத்தினால் கட்டுண்ட இச்சா சக்தியாகும். விவேகத்தால் வழி நடத்தப்பட்டால் அன்றி உங்களுடைய இச்சா சக்தி இந்த இரண்டாவது நிலைக்கு தானாகவே செல்கின்றது. சில சமயங்களில் ஒரு நல்ல மனிதரின் குழந்தை உண்மை பேசும் தன்மையும் நல்ல பழக்கங்களும் இல்லாமல் உள்ளது. நிச்சயமாக நல்லவனாக இருக்க கற்றுக்கொள்ள
குழந்தை எல்லா சந்தர்ப்பங்களையும் பெற்றிருக்கிறது. இருந்தும் தனது சொந்த இச்சாசக்தியை உபயோகப்படுத்த தொடங்கும் வயதை அடைந்ததும் எல்லா விதமான தீய செயல்களிலும் ஈடுபடுகின்றது. ஏன்? பொதுவாக இப்படிப்பட்டவர்களின் விஷயங்களில் கடந்த பிறவிகளிலிருந்து வந்துள்ள குழந்தையின் இயல்பு கர்ம வினைப்படி தீய சிந்தனைகள் மற்றும் பழக்கங்களை சார்ந்துள்ளது. இப்பிறவியில் தனது குடும்பத்தின் பயிற்சி மூலமாக நல்ல செயல்களை செய்ய குழந்தை கற்றுக்கொள்கிறது. ஆனாலும் அவைகள் அதனுடைய உண்மையான இயல்பின் மீது மட்டுமே திணிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவனது இச்சாசக்தி ஆன்ம விவேகத்தாலும் உண்மையான புரிந்து கொள்ளுதலினாலும் அல்லாமல் இயந்திரத்தனமான நல்ல பழக்கங்களால் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால் அவன் தனது குடும்பத்தின் நல்ல தாக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கும்போது சபலங்களுக்கு அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறான். திருடர்களையும் பழக்க குடிகாரர்களையும் தமது வாழ்க்கை முறையை அவர்கள் விரும்புகிறார்களா என விளைவினால் இல்லை என பொதுவாக பதிலளிப்பர். தமது தவறான செயல்களை ஆரம்பித்த போது தாம் இன்பமாக இருப்போம் என அவர்கள் எண்ணினர். ஆனால் அதன் விளைவுகள் தமக்கு தீங்கிழைக்கும் என அவர்கள் உணரவே இல்லை. இந்த காரணத்தால் தவறு செய்த மனிதர்களுக்காக நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் அவர்களுக்காக அழுகிறேன். இறைவனின் கருணை இல்லையெனில் எனக்கும் அதே கதிதான். தீமை ஒரு விதமான போதைப் பொருள் கலந்தது. இதனால் தான் தவறு செய்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வதற்கான இடங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். சிறைச்சாலை சீர்திருத்தத்திற்கு உகந்த ஒரு இடம் அல்ல. இப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு உதவக்கூடிய உயர்ந்த மனிதர்களுடன் கலந்து பழக வேண்டும். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் உங்களுடைய இச்சாசக்தியின் வலிமையை திருட முயலும் சூழ்நிலை திருடர்களாகும். ஆனால் உங்களால் அல்லாது வேறு எவர் ஒருவராலும் உங்கள் இச்சாசக்தியை உங்களிடமிருந்து அகற்றிவிட முடியாது. குழந்தை தனது சொந்த வழியையே விரும்புகின்றது. அக்குழந்தை பெரியவனாகும் போது அவனுடைய இச்சாசக்தி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விவேகத்தால் வழி நடத்தப்படாமல் இருந்தால் தான் ஆசைகளுக்கு அடிமையாக உள்ளதை அவன் காண்கிறான். நீங்கள் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரிந்தவற்றையும் பிற்காலத்தில் உங்களுக்கு துக்கத்தை கொணரும் என்று நீங்கள் அறிந்தவற்றையும் இன்று செய்து கொண்டிருக்கவில்லையா? புலன்களின் அளவு கடந்த கிளர்ச்சி இச்சா சக்தியை பலவீனமுற செய்கின்றன. எனவே எந்த பொருளுக்காகவும் செயற்கையான தீவிர ஆசையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். குறிப்பிட்ட ஓர் உணவை நீங்கள் அதிக அளவு விரும்புகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம். இனிமேல் அது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும் அளவிற்கு உங்களுடைய இச்சாசக்தி இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பங்கள் எப்பொழுது மாறிக்கொண்டே இருப்பதால் எதை நீங்கள் உண்மையாக விரும்புகிறீர்கள் அல்லது விரும்பவில்லை என்பதை கூறுவது சாத்தியமில்லை. உங்களை நீங்கள் ஆராய்ந்தால் விருப்புகள் அல்லது வெறுப்புகள் விஷயத்தில் நாம் அனைவரும் பித்து பிடித்தவர்களாய் உள்ளோம் என்பதை காண்பீர்கள். சிலவற்றை ஏன் விரும்புகிறோம், மற்றவர்களை ஏன் விரும்புவதில்லை என்று நமக்கு தெரிவதில்லை. எதை நீங்கள் விவேகத்தின் விளைவாக விரும்புகிறீர்கள் என்பதும் எதை நீங்கள் உடல் ரீதியான பழக்கங்களின் விளைவாக விரும்புகிறீர்கள் என்பதும் இரண்டு தனித்தனி விஷயங்கள். ஏதாவது ஒன்றை நான் விரும்பவும் அடுத்த நிமிடம் அதை நான் வெறுக்கவும் என்னை செய்ய வைக்க முடியும். விவேகியானவன் முதலில் தான் செய்ய போவது சரியா என்பதை தீர்மானிக்கிறான், பிறகு செயல்படுகிறான். ஆனால் அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பு அது தவறென்பதை கண்டதும் தனது தவற்றை உடனேயே ஒப்புக்கொள்கிறான். உங்கள் இச்சாசக்தியை முரட்டு பிடிவாதமாக இருப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். சில மனிதர்களுடன் நீங்கள் 1 மணி நேரம் பேச இயலும். அவர்கள் உங்களுடன் ஆமோதிப்பது போல் தோன்றுவார்கள். பிறகு அவர்கள் மறுபக்கமாக திரும்பி நீங்கள் கூறியதற்கு நேர்மாறாக பேசுவார்கள். அவர்களது சொந்த போக்கை கைவிட அவர்கள் விரும்புவதில்லை. அது இச்சாசக்தி அல்ல, அகந்தையின் பாலுள்ள அடிமைத்தனம். இத்தகைய அடிமைகளை உங்களை சுற்றி நீங்கள் காணலாம். தாம் சுதந்திரமானவர்கள் என அவர்கள் நினைக்கிறார்கள்.
ஆனால் அவர்களுடைய இச்சா சக்தி சங்கிலியால் கட்டுண்டுள்ளது. அவர்கள் தமது நல்ல அல்லது தீய பழக்கங்களால் வழி நடத்தப்பட்டு இயந்திர கதியில் செயல்புரிகின்றனர். ஆனால் தீயவை எனது மகிழ்ச்சிக்கு எதிராக செயல்படுவதால் நான் தீயவையிலிருந்து விலகி உள்ளேன், அல்லது நான் நல்லவனாக உள்ளேன். நான் கட்டாயப்படுத்தப்படுவதால் அல்ல, மாறாக நல்லவை என்றும் மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் என்பதனால் என்று நீங்கள் கூற முடியுமானால் அது விவேகம். அத்தகையதுதான் என் குருதேவரின் பயிற்சி. ஒன்றை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இச்சா சக்தி விவேகத்தால் வழி நடத்தப்பட்டால் அது நமது வாழ்வில் ஆக்கப்பூர்வமான சிலவற்றை உண்டாக்கும். உமது சித்தத்தின்படி ஆக கடவது என்று இயேசுநாதர் பரமபிதாவிடம் கூறிய போது அவர் இச்சாசக்தியின் வலிமையில் குறைந்தவராய் இருந்தார் என்பதனால் அல்ல, மாறாக அவர் தமது இச்சாசக்தி இறைவனுடைய சித்தத்தினால் வழி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பியதனால் ஆகும். இறை சித்தம் தேகத்தை கைவிடு என அறிவித்த போது சதையின் பலவீனத்தை வெல்வதற்கு பெருமளவிலான இச்சாசக்தியை அவர் பயன்படுத்த வேண்டியிருந்தது. தேகத்தை கைவிடும் அவசியம் இருந்தாலும் அதை ஒருவர் முழு மனதுடன் இயேசுநாதர் செய்தது போல செய்ய முடிந்தால் அப்பொழுது மானுட இச்சா சக்தியானது பரம்பொருளுடன் முழுவதுமாக இசைந்து தெய்வீக சித்தமாக மாறிவிடுகிறது. அவர்கள் என்னை சிலுவையில் அறைய முயற்சிக்கிறார்கள், நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முயல வேண்டும் என தேக பந்தமுள்ள அடிமை கூறியிருப்பான். இயேசுநாதர் அதை செய்திருந்தாரானால் இன்று நமது இதயங்களில் வாழும் கிறிஸ்துவாக இருந்திருக்க மாட்டார். இச்சாசக்தியின் வளர்ச்சி நிலைகள். பிறந்த பச்சை குழந்தை பருவத்தின் உடல் ரீதியான இச்சா சக்தியிலிருந்து குழந்தை பருவத்தின் சிந்தனையற்ற இச்சாசக்தி நிலைக்கு மனிதன் முன்னேறுகிறான். அதாவது தனது தாய்க்கு கீழ்ப்படுதலை வழக்கமாக கொண்டு அவன் சொல்லும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் நிலை. சிந்தனையற்ற இச்சா சக்திக்கு அடுத்து வருகிறது குருட்டுத்தனமான இச்சா சக்தி. அவன் தாயின் இச்சா சக்தியிலிருந்து விலகி தனது சொந்த இச்சா சக்தியின் வலிமையை உணர ஆரம்பிக்கிறான். இது இளமை பருவத்தில் நிகழ்கிறது. அவன் தனது சொந்த இச்சா சக்தியை சோதித்து தனது மனம் விரும்புவதை பெற அதை உபயோகிக்க தொடங்குகிறான். நான் குழந்தையாக இருந்தபோது ஒரு சைக்கிளை விரும்பி அதை கிடைக்க பெற்றேன். அதன் பின்பு ஒரு குதிரைக்கு ஆசைப்பட்டேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் வெகு காலம் சென்ற பின்பு அதை நான் பெற்றது உண்மை. நான் பெற்றிருந்த ஒவ்வொரு ஆசையும் ஆண்டவனால் நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பிய ஒவ்வொன்றும் என்னை வந்தடைந்தது. அது ஆண்டவனின் ஆசி ஆகும். எனது இச்சா சக்தியை உபயோகித்து என் விருப்பத்தை செயலாக்குவதற்கு முன் அது சரியானதுதான் என்பதில் நான் எப்பொழுதும் மிக்க கவனமாய் இருந்தேன். நல்ல விஷயங்களில் விடாப்பிடியாக இருப்பது நல்லது என்றாலும் அப்படி அல்லாதவற்றில் ஒருபோதும் பிடிவாதம் கூடாது. நீங்கள் தவறாக உள்ளபோது உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறான விஷயங்களுக்கு உங்கள் இச்சா சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்களை குருடாக்காமல் இருந்தால் அப்பொழுது நீங்கள் குருட்டுத்தனமான இச்சா சக்தியிலிருந்து சிந்திக்கும் இச்சா சக்திக்கு முன்னேறுகிறீர்கள். நான் வெறும் 11 வயதானவனாக இருந்த சமயம் என் தாயார் இறந்த பிறகு நான் மிகவும் சோகவயப்பட்டிருந்தேன். அப்பொழுது எனது மூத்த சகோதரி ரோமா என்னை வழி நடத்த விரும்பினாள். மற்றவர்கள் பலவந்தத்தை பயன்படுத்த முயன்றார்கள். ஆனால் ரோமா அன்பினால் என்னை வென்றாள். போய்விடு போய்விடு என்று நான் பிடிவாதமாக சொல்லிக் கொண்டிருந்த போது கூட அவளுடைய விருப்பங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருப்பதை கண்டேன். ஒரு மகானின் இயல்பு ஒரு மலரை போன்று மென்மையானது. ஆனால் அது அவர் ஏதோ சில நல்லவற்றை பற்றி தீர்மானித்து விடும் பொழுது இடியை விட வலிமையுள்ளதாகிறது. ஏனென்றால் அவரது இச்சா சக்தி விவேகத்தால் வழி நடத்தப்படுகிறது. என்னிடம் மேலான ஒரு கருத்து உள்ளது என்று நான் உணர்ந்தவுடன் என் குருதேவரை நம்ப செய்வது
மிக எளிதான காரியமாக இருக்கவில்லை. என்றாலும் நான் ஒரு மாறுபட்ட கோணத்திலிருந்து உரைக்கிறேன் என்பதை அவர் கண்டவுடன் அவர் கூறுவார், நீ சொல்வது சரி, நாம் அந்த முறையில் செய்வோம். ஆனால் நான் தவறாக இருக்கும் பொழுது அவரை அசைக்கவே முடியாது. நீங்கள் கற்பனை செய்யக்கூடியவற்றில் அதி அற்புதமான கருவி சிந்திக்கும் இச்சாசக்திதான். நீங்கள் ஆளப்படுவது சிந்திக்கும் இச்சாசக்தியாளா அல்லது குருட்டு இச்சாசக்தியாளா அல்லது தேக ரீதியான இச்சாசக்தியாளா? சிந்திக்கும் இச்சாசக்தியானது விவேகத்தை நோக்கிய மார்க்கமாகும். திரைப்படத்திற்கு போயாக வேண்டும் என்று உங்கள் மனதில் ஒரு கருத்து உதிக்கும் போது அது தேக ரீதியான இச்சாசக்தியாகும். பரவாயில்லை, நான் மற்றொரு சமயம் செல்வேன் என நீங்கள் தீர்மானிக்கும் போது அது சிந்திக்கும் இச்சாசக்தியாகிறது. பழக்கத்தினால் வழிநடத்தப்படாது உள்ள இச்சாசக்தி சிந்திக்கும் இச்சாசக்தியாகும். நீங்கள் புகைப்பிடிக்க விரும்பாவிட்டால் புகைப்பிடிக்க கூடாது. நீங்கள் பசியை உணரவில்லை எனில் வெறும் பழக்கம் காரணமாக சாப்பிடாதீர்கள். உணவு உண்பதை தவிர்க்க நான் விரும்பும் பொழுதெல்லாம் என்னை எவரும் உண்ணும்படி தூண்ட முடியாது. கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான பழக்கங்களில் மற்றொன்று கடுமையான பேச்சாகும். மற்றவர்களிடம் இரக்கமற்று பேசுவது உங்களுடைய இச்சா சக்தியை செயலிழக்க செய்கின்றது. ஒருபோதும் கோபமடைவராக இருக்காதீர்கள். நீங்கள் கோபமுறும் தருணங்களில் உங்களுடைய முகத்தை நீங்கள் விகாரப்படுத்துகிறீர்கள். உங்களை சந்திக்கும் ஒவ்வொருவரும் நான் அவரை மீண்டும் பார்க்க வேண்டும் என உங்களை பற்றி கூறும் வகையில் அன்புடனும் கனிவுடனும் இருங்கள். உங்களுடைய பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது உங்களை பற்றிய மற்றவர்களின் கருத்துக்களால் நீங்கள் மிகவும் பாதிக்கப்பட மாட்டீர்கள். நான் ஒரு சிறிய குழந்தையாக இருந்த போதே கோபத்தை கைவிட்டேன். ஆனால் இறைவன் என்னிடம் பயிற்சிக்காக எவரை அனுப்பி வைத்துள்ளானோ அதை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களை கடும் வார்த்தைகளால் நான் அடிக்கடி ஒழுங்குபடுத்துகிறேன். புரிந்து கொள்ளாதவர்களிடம் நான் ஒருபோதும் எதையும் சொல்வதில்லை. இச்சாசக்தி எவ்வளவு அதிசயமானது என்பதை காணுங்கள். சிந்திக்கும் இச்சாசக்தியை நீங்கள் வளர்த்து கொண்ட பின்பு நீங்கள் நியாயப்படுத்த தொடங்குகிறீர்கள். இந்த சக்தியினால் ஏதாவது உபயோகமுள்ளதை உண்டாக்க வேண்டும். மேலும் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற முயல்கிறீர்கள். அந்த சக்தியை கொண்டு ஆரோக்கியத்தை பற்றிய அல்லது பண விஷயங்களை பற்றிய அல்லது ஒரு பழக்கத்தை கட்டுப்படுத்துவது பற்றிய பிரச்சனையையோ அல்லது இறைவனை அறியும் ஆவலை பற்றியோ தீவிரமாக சிந்திக்கிறீர்கள். நீங்கள் சங்கல்பித்து வெற்றி கிட்டும் வரை செயல்பட்டால் நீங்கள் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை அடைந்து விட்டீர்கள். தொடரும். ஓம்.